ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் குரு பகவான் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ பயந்து கொண்டே இருந்தாயல்லவா? நான் ஒவ்வொரு முறையும் பயப்படாதே, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் கூறினாலும் உன்னுடைய மனதில் ஏதாவது ஒரு மூலையில் பயம் இருந்து கொண்டே இருந்ததல்லவா? அந்த காரியங்கள் வெற்றி அடையுமா? விரைவில் ஒரு முடிவுக்கு வருமா? அந்த முடிவு நம்முடைய வாழ்க்கையில் சாதகமாக முடியுமா என்று பயந்து கொண்டே இருந்தாயல்லவா? என் தங்கமே, இனி உன் மனது அலைபாய தேவையில்லை. இனி எதற்காகவும் நீ காத்திருக்கவும் தேவையில்லை. நான் உனக்கு வாக்களித்தபடி முடிவை நான் உனக்கு சாதகமாக மாற்றிவிட்டேன். கூடிய விரைவில் அந்த செய்தி உன்னை தேடி வந்தடையும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சறுக்கல்கள் வந்தாலும் கூட இறுதியில் நீதான் வெற்றி அடைவாய் என்பதில் உறுதியாக இரு. ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மையும் சத்தியமும் இருக்கின்றது. உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். சத்தியம் என்னும் படகு அசைந்தாலும் ஆடினாலும் ஒருபொழுதும் கவிழ்ந்ததில்லை. நீ சத்தியத்தோடு நடக்கும் பொழுது நிச்சயம் உன் வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் வரும். அதிருப்தி அனுபவங்களையும் பெறுவாய். பல தடைகளை தாண்டியும் வருவாய். நீ சத்தியத்தை கைவிடும் அளவிற்கும் உன் பாதையை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கும் சோதனைகள் கண்டிப்பாக வரலாம். அதனால் எந்த சூழ்நிலைகளிலும் நீ உன்னுடைய சத்தியத்தை கைவிடாமல் இருந்தால் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். முடிவு சர்வ நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சிரமமான சூழ்நிலையில் நீ கடந்து செல்லும் பொழுது உன்னுள் இருக்கும் சத்தியம் என் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உனக்கு நீயே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையானது நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை நேர்மறையாக சிந்திக்க வைக்கும். இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் பொய்யானவர்களும் பொய்களும் வென்றுவிட்டதை போலவும் சதிகளை தீட்டியவர்களும் மேலோங்கி நிற்பதைப் போலவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன் மீது பழிகளை போட்டு உன்னை வீழ்த்த நினைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒன்று விளங்கவில்லை. உண்மை ஒருபொழுதும் வீண் போகாது. சத்தியம் ஒருபோதும் சாகாது. எத்தனை வழிகளை கொடுத்தாலும் உண்மை ஒரு நாள் உரக்க பேசும். சத்தியம் ஒரு நாள் தன்னை நிரூபித்து காட்டும். நீயாக உன்னை யாரிடத்திலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மை சத்தியம் என்ற மாபெரும் சக்தி இருக்கிறது. அது தன்னை வெளிப்படுத்தும் காலங்களில் நீ யார் என்பதை அது உன்னை உணர்த்த செய்யும். நேர்மையாக இருந்து என்ன பலன்? என்னை விட்டு அனைவரும் விலகிவிட்டார்களே என்று நீ யோசிக்காதே. நியாயமும் தர்மமும் உன்னிடத்தில் இருக்கும் வரை உனக்கானவர்கள் நிச்சயம் உன்னிடத்தில் வருவார்கள். போலியானவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வார்கள். முடிவை உனக்கு சாதகமானதாக மாற்றிவிட்டேன். கலங்காமல் இரு என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகிறது. வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களும் சோதனைகளுமாகவே இருக்கின்றது என்று கூறாதே. வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது மிக நெடுந்தூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாக இருக்கும். இந்த நேரங்களில் நீ மனம் தளராதே. நிச்சயம் அவை அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே. ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயம் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நம்பு. சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிய வைப்பதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதை நம்பு. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கிறது. உனக்கு எதுவும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை உன் அப்பா அப்படியே விட்டு விடுவேனா என்ன?
உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருப்பேன். சில காலங்களில் நீ எடுத்து வைக்கும் அடியெல்லாம் உன்னை எதிர்மறையான காலத்திற்கு அழைத்து செல்லும். ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த காலம் உனக்கான பொற்காலம். உன்னை விட்டு விலகிய நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை வந்தடைய போகிறது. சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. இப்பொழுது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய். என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளையை நான் நன்றாக பார்த்து கொள்வேன். இதை நீ எப்பொழுதும் மறக்காதே. உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை உன்னுடைய இரத்த ஓட்டத்திலேயே இருக்கின்றது. இதை நினைவில் கொண்டு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கின்றதே என்று புலம்பாதே. இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும். உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும். சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லையா என்று நினைக்காதே. அப்படி இல்லை என் பிள்ளையே. சந்தோஷம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரப்போகிறது. உனக்கான இன்பத்தை நான் அள்ளித் தருவேன். இப்பொழுது நீ என் அப்பா சொன்னதை போல் செய்துவிட்டார் என்று நீ பெருமைப்பட போகிறாய். நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது. நீ எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டிய காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். விஷயங்கள் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே புரிந்து கொண்டாலும் அதனை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது. ஆய வலையில் சிக்க வருகிறாய். எப்பொழுதும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் தங்கமே. எப்பொழுதும் உன்னுடைய மனம் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்து. நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனது அசை போடக்கூடாது. என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே. அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும். அது நடந்தால் நீ உன் தன்னிலையை மறப்பாய். உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று தெரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை ஒருவருக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்பம் நிறைந்தவையாகவும் இருக்கலாம், துன்பம் நிறைந்தவையாக கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவரவர் எடுக்கும் முயற்சிகளின் எண்ணத்திலேயே இருக்கிறது. முயற்சியின் செயல்பாடுகளில் தான் இருக்கின்றது. அவர் அதிலிருந்து விடுபடுவாரா இல்லை அதில் சிக்கிக்கொண்டு தவிப்பாரா என்பது அவரவர் கைகளில் தான் இருக்கின்றது. எனவே என் செல்ல பிள்ளை, எல்லோருக்கும் நல்லதையே நினைக்க வேண்டும். எல்லோருக்குமே நல்லதாகவே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.